இவருக்கு வந்து நார்மலாக தான் எப்போயுமே நார்மலாக இருந்தார். டக்குன்னு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு பக்கம் ஸ்ட்ரோக் வந்துடுச்சு. சடனாக தான் வந்தது. அதுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் வந்து மதுரை மீனாட்சியில் வந்து ஒரு 35 நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். ட்ரீட்மெண்ட் எடுத்து அவருக்கு என்ன ஃபஸ்ட்டு பிரச்சனை அப்படின்னா தலையில் இவருக்கு பிளட்டு ஃப்ளாட் ஆகிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதை ஆஞ்சியோ பண்ணி நாங்கள் அதை பிளாட்டை சரி பண்ணிட்டோம். அதுக்கடுத்து ஒரு 21 நாள் ஐசியூவில் தான் வச்சுருந்தாங்க. அவரோட ஆக்டிவிட்டி எதுவுமே கிடையாது. நம்ம கூப்பிட்டா திரும்பி பார்ப்பார், அந்த அளவுக்கு மட்டும்தான் இருந்தார். அப்புறம் நாங்கள் 35 நாளாக அங்கே அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்ததுக்கப்புறம் அவருக்கு சரியாயிருச்சு, நீங்கள் பிசியோதெரப்பி தான் கொடுக்கணும்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து நாங்கள் ரூரல் ஏரியா, நாங்கள் இங்கே பக்கத்தில் இருந்ததுனால இங்கே வேலு பிசியோதெரப்பியை நாங்கள் செலக்ட் பண்ணி இங்கே வந்தோம். அந்த வர்றப்போ நாங்கள் வீல் சேரில் தான், இவர் நடக்க மாட்டார், வீல் சேரில் தான் கூப்பிட்டு வந்தோம். இங்கே வந்து ஒரு 10 நாள்லேயும் அவர் என்ன பண்ணிட்டார், நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. ரைஸ் சூப்பில் தான் நாங்கள் இது கஞ்சி லிக்விட் ஐட்டமாக கொடுத்துட்ருந்தோம். திரும்ப அதுக்கடுத்து இவருக்கு என்ன பண்ணோன்னா யூரின் டெப்பு எல்லாம் போட்டு தான் இருந்தோம். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எல்லாமே சரியாகி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு 10 நாளில் நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ நல்லா நடக்கிறாரு. அவரால் எல்லா சப்போர்ட்டுக்கு பாத்ரூமுக்கு அவராக போயிட்டு வந்துடுவார். சாப்பிட்றது அவராக கையெடுத்து சாப்பிட்டுக்கிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. இப்போதைக்கு அவருக்கு இன்னும் பீச்சு மட்டும் கொஞ்சம் வராமல் இருக்குது. மற்றபடிக்கு நல்லா ரெக்கவர் ஆகிட்டாருக்கு. நாங்கள் 1 மாதம் இங்கேயே இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம்.